இத்தனை பேர் நெரிசல்ல மூச்சு முட்டி இருந்ததை நீங்களே அன்னைக்கு பேசும்போது அந்த வாகனத்துல நீங்க பேசணும், நீங்களே எல்லாத்தையும் பாத்தீங்க. பார்த்து என்ன பண்ணீங்க? ஒன்னும் பண்ணல. கரூர்ல இருந்து நீங்க உங்க தனி விமானத்தை பிடிப்பதற்காக திருச்சிக்கு போனீங்க இல்லையா? போற வழியில் உங்களுக்கு போன் கால் வராமையா இருந்துச்சு? கண்டிப்பா அப்டேட் பண்ணிருப்பாங்களே. அப்ப நின்னீங்களா? ஒன்னும் நிக்கல. அது மட்டும் இல்லாம திருச்சியில நீங்க இறங்கி உங்க விமானத்தை பிடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கும் ஒரு நிருபர்கள் கேக்குறாங்க, சார் 31 உயிர்கள் போயிருக்கே சார், நீங்க என்ன சார் பார்க்காம போறீங்கன்னு. உங்க காதுல வாங்கியும் வாங்காத மாதிரி புறமுதுகு காட்டி ஓடுனீங்க. நீங்களாம் என்ன சார் தலைவர்? ஆனா தலைவரை விடுங்க, நீங்களாம் என்னங்க மனுஷன்? உங்களை திரையில பார்த்து கை தட்டவன் தானே வந்தான் உங்க பேச்சுக்காகத்துக்காக இல்லையா? அங்க சின்ன குழந்தை வந்துச்சுங்க, பச்சில குழந்தை வந்துச்சு. அந்த குழந்தை உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்காக வந்துச்சா? வயது முதிர்ந்தவர்கள் வந்தாங்க, கர்ப்பிணி பெண் வந்தாங்க, வாய் பேச முடியாத பெண் வந்துச்சு. அழுக்குறல்ங்க. ஒரு சின்ன பச்சை குழந்தை மிதிப்பட்டு அந்த ஸ்டாம்பேல கழுத்து எலும்பு உடைஞ்சு செத்துருக்காங்க. கேட்கிற எங்களுக்கே பதிக்குதுங்க நெஞ்சு. ஆனா உங்களுக்கு கொஞ்சம் கூட அதை பத்தி கவலை இல்ல. ஸ்ட்ரைட்டா சென்னை வந்துட்டீங்க.